நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். கரூர் பரமத்தி அருகே வெறிநாய்கள் தாக்கியதில் 10க்கும் மேற்பட்ட ஆடுகள் பலி. தொடர்ச்சியாக நடந்து வரும் சம்பவத்தால் விவசாயிகள் வேதனை. கரூர் மாவட்டம் பரமத்தி அடுத்த நெடுங்கூர் பகுதியை சேர்ந்தவர் ராசப்பன். கால்நடை விவசாயியான இவர் தனது வீட்டுக்கு அருகே பட்டி அமைத்து அதில் 40 செம்மறி ஆடுகளை வளர்த்து வருகிறார். நேற்று வழக்கம் போல தனது நிலத்தில் ஆடுகளை மேய்ச்சலுக்கு விட்டுவிட்டு வீடு திரும்பியுள்ளார். வழக்கம் போல் இன்று காலை ஆடுகளை பார்ப்பதற்கு பட்டிக்கு வந்த ராசப்பன் ஆடுகள் வெறிநாய்கள் கடித்து இறந்து கிடந்தது கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளார். மேலும் 5க்கும் மேற்பட்ட ஆடுகள் காயமடைந்திருந்தன. தகவலறிந்த கால்நடைத்துறை அதிகாரிகள் இது குறித்து உரிய விசாரணை நடத்தி வருகின்றனர். வெறிநாய் தாக்கியதில் சுமார் 1.5 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஆடுகள் இறந்துள்ளது. இதை தடுக்க மாவட்ட நிர்வாகம் உடனடியாக தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும். இல்லாவிட்டால் விவசாயிகள் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என பாதிக்கப்பட்ட விவசாயி குமுறல். நியூஸ் 21 செய்திகளுக்காக சதீஷ். கரூர் அரவக்குறிச்சியில் மதுரை வீரன் கோவில் திருவிழா ஏராளமான பக்தர்கள் தரிசனம் செய்தனர். குழந்தைகள் முதல் பெரியவர் வரை முளைப்பாரி எடுத்து சுவாமி தரிசனம் செய்தனர். கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி தாலுகா பள்ளப்பட்டி அடுத்து லிங்கம் நாயம்பட்டி புகழ்பெற்ற மதுரை வீரன் கோவில் திருவிழா மிக சிறப்பாக நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் அலகு குத்தி அக்னி சட்டி எடுத்து தெருப்பகுதியில் உலா வந்து மீண்டும் கோவில் வந்தடைந்த பக்தர்கள். மேலும் ஸ்ரீ விநாயகர், ஸ்ரீ பட்டாளம்மன், ஸ்ரீ மதுரை வீரன் பிரசித்தி பெற்ற கோவில் திருவிழா ஆண்டுதோறும் வைகாசி மாதத்தில் நடைபெறும். இந்த திருவிழா அதே போல இந்த ஆண்டும் சிறப்பாக நடைபெற்றது. வானவேடிக்கை மேலதாளங்களுடன் கோவில் மாவிளக்கு தட்டு, மொளப்பாரி, கரகம் எடுத்து ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். இரவு நடந்த சிறப்பு பூஜையில் ஏராளமான பக்தர்கள் வழிபாடு செய்தனர். அதனைத் தொடர்ந்து கண்கவரும் வானவேடிக்கை நடைபெற்றது. நியூஸ் 21 செய்திகளுக்காக சதீஷ். தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று தலைமை செயலகத்தில் வேளாண்மை விரிவாக்க சேவைகளை உழவர்களுக்கு கிராமங்களிலேயே வழங்கிடும் வகையில் உழவரை தேடி வேளாண்மை உழவர் நலத்துறை திட்டத்தினை காணொலி காட்சி வாயிலாக திருவாரூர் மாவட்டம் மாணிக்கமங்கலம் கிராமத்தில் தொடங்கி வைத்தார். அதன் ஒரு பகுதியாக கரூர் வாங்கல் பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சி மாவட்ட ஆட்சியர் தங்கவேல் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணி ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தமிழ்நாட்டின் வரலாற்றில் முதல் முறையாக வேளாண்மைக்கு முக்கியத்துவம் அளித்திடும் வகையில் விவசாய பெருமக்களை அழைத்து அவர்களது கருத்துக்களை கேட்டறிந்து வேளாண்மைக்கென தனி நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டதோடு உழவர்களின் நலனை பேணும் வகையில் வேளாண்மைத்துறை என்ற பெயரினை வேளாண்மை உழவர் நலத்துறை என பெயர் மாற்றமும் செய்யப்பட்டுள்ளது. இவ்வரசு பொறுப்பேற்றது முதல் வேளாண் உழவர் நலத்துறையில் 5 தனி நிதிநிலை அறிக்கைகள் தாக்கல் செய்யப்பட்டு அதன் மூலம் பல்வேறு நலத்திட்டங்கள் 1,94,76,000 கோடியில் செயல்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் வேளாண் பெருமக்களின் வாழ்வாதாரத்தினை உயர்த்திட தரிசு நிலங்களை சாகுபடிக்கு உகந்ததாக மாற்றி நீர் ஆதாரங்களை உருவாக்கி மின்சாரம் வழங்கி சிக்கனமாக நீரை பயன்படுத்திட சொட்டு நீர்ப்பாசன கருவிகளை அமைத்து நீண்ட நாட்கள் பயன் தரும் பழமரக்கன்றுகளை நடவு செய்து நிலையான வருமானத்திற்கு வித்திட்ட கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டம், இயற்கை வேளாண்மையை ஊக்குவிக்க பசுந்தாள் உரங்கள், வேப்பமரம், நொச்சி, ஆடாதொடா கன்றுகள் வழங்கும் முதலமைச்சரின் மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் திட்டம், காலநிலை மாற்றத்தினை எதிர்கொண்டு குறைந்த நீரில் வெப்பத்தினை தாங்கி வளரும் சிறுதானிய பயிர்கள் சாகுபடி மூலம் விவசாய வளர்ச்சியை நிலைப்படுத்திட தமிழ்நாடு சிறுதானிய இயக்கம் போன்ற பல்வேறு திட்டங்களை அரசு சீரிய முறையில் நடைமுறைப்படுத்தினர். நியூஸ் 21 செய்திகளுக்காக சதீஷ். கரூர் குளித்தலை அருகே தெற்கு மயிலாடியில் சக்தி மாரியம்மன் கோவிலில் 21ஆம் ஆண்டு வைகாசி திருவிழாவை முன்னிட்டு பால்குடம் திருவிழா நடைபெற்றது. 100க்கும் மேற்பட்ட பக்தர்கள் பால்குடம் எடுத்தும் அலகு குத்தியும் நேர்த்தி கடன் செலுத்தினர். கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே வைநல்லூர் ஊராட்சி தெற்கு மயிலாடியில் ஸ்ரீ சக்தி மாரியம்மன் விநாயகர் கருப்பண்ணசாமி கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலில் 21ஆம் ஆண்டு வைகாசி திருவிழா நேற்று விநாயகருக்கு சந்தன காப்பு அலங்காரத்துடனும் சக்தி மாரியம்மனுக்கு கரகம் பாலித்தலுடனும் துவங்கியது. அதனைத் தொடர்ந்து இன்று குளித்தலை கடம்பந்துறை காவிரி ஆற்றில் விரதமிருந்த 100க்கும் மேற்பட்ட பக்தர்கள் பால்குடம் தீர்த்தக்குடம் எடுத்து 1008 அலகு குரட்டு அலகு குத்தியும் மேலதாளங்கள் முழங்க சுமார் 6 கிலோமீட்டர் தூரம் வரை ஊர்வலமாக வந்தனர். அதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு பாலாபிஷேகமும் சிறப்பு பூஜைகளும் நடைபெற்றன. அதனைத் தொடர்ந்து இரவு அக்னி சட்டி அலகு எடுத்தல் மாவிளக்கு பூஜையும் நாளை அரண்மனை மாவிளக்கு கிடா வெட்டுதலும் நடைபெறும். நாளை மாலை மஞ்சள் நீராட்டு விழா மற்றும் கரகம் ஆற்றிற்கு செல்லுதலுடன் திருவிழா நிறைவடையும்.
நியூஸ் 21 செய்திகளுக்காக சதீஷ். கரூர் குளித்தலை அருகே பில்லாபாளையம் அம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு பால்குட விழா நடைபெற்றது. கரூர் மாவட்டம் குளித்தலையில் பில்லாபாளையம் காஞ்சி நகரில் பாம்பலாயி அம்மன் கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலில் வைகாசி திருவிழாவினை முன்னிட்டு கடந்த 26ஆம் தேதி கம்பம் நடுதலுடன் துவங்கியது. அதனைத் தொடர்ந்து இன்று விரதமிருந்த 200க்கும் மேற்பட்ட பக்தர்கள் லாலாப்பேட்டை காவிரி ஆற்றில் புனித நீராடி பால்குடம், தீர்த்தக்குடம், அக்னி சட்டி எடுத்து மேளதாளங்கள் முழங்க முக்கிய வீதிகள் வழியாக கோவிலை வந்தடைந்தனர். செஞ்சியில் ஜமாபந்தி நிறைவு விழா. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி வட்டாட்சியர் அலுவலகத்தில் வருவாய் தீர்வாயம் ஜமாபந்தி நிகழ்ச்சி நிறைவு விழா வட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது. செஞ்சி வட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் திண்டிவனம் சப் கலெக்டர் திவ்யான்ஷி நிகம் தலைமை தாங்கினார். ஆரணி எம்பி தரணிவேந்தன் முன்னிலையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் செஞ்சி மஸ்தான் எம்எல்ஏ கலந்து கொண்டு 117 பயனாளிகளுக்கு இலவச வீட்டுமனை பட்டாக்கள், புதிய குடும்ப அட்டை, பட்டா மாற்றம் என ரூபாய் 39,32,116 ரூபாய் மதிப்பீட்டிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இதில் செஞ்சி ஒன்றிய பெருந்தலைவர் விஜயகுமார், செஞ்சி பேரூராட்சி மன்ற தலைவர் மொக்தியார் அலிமஸ்தான், செஞ்சி வட்டாட்சியர் செல்வகுமார், சமூக பாதுகாப்பு திட்ட தாசில்தார் துரை செல்வன், துறை சார்ந்த அரசு அதிகாரிகள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கரூர் குளித்தலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் கரூர் கிழக்கு மாவட்ட தலைமை அலுவலகத்தினை கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் திறந்து வைத்தார். கரூர் மாவட்டம் குளித்தலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கரூர் கிழக்கு மாவட்ட தலைமை அலுவலகத்தினை இன்று குளித்தலை பகுதியில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள வந்த கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் திறந்து வைத்தார். அதனைத் தொடர்ந்து பேசிய அவர் வரும் ஜூன் 14ஆம் தேதி திருச்சியில் மதச்சார்பின்மை காப்போம் பேரணி நடைபெற உள்ளதாகவும் ஒன்றிய பாஜக அரசின் மதச்சார்பை கண்டித்து நடைபெறும் இந்த பேரணியில் பல்லாயிரக்கணக்கான விசிகவினர் கலந்து கொள்ள வேண்டும் என்று கூறினார். அதனைத் தொடர்ந்து கிருஷ்ணராயபுரம் பேரூராட்சி கோவக்குளத்தை சேர்ந்த மறைந்த விசிக நிர்வாகி ராம்குமார் உருவப்படத்திற்கு மலர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். முன்னதாக ஆலத்தூரில் நடைபெற்ற காமாட்சி அம்மன் கோவில் கும்பாபிஷேக விழாவில் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். பாலக்கோடு திமுக அலுவலகம் முன்பு புதியதாக நியமிக்கப்பட்ட திமுக தெற்கு ஒன்றிய பொறுப்பாளராக ஆனந்தனுக்கு தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு. திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் இன்று வெளியிட்ட அறிவிப்பில் தருமபுரி திமுக மேற்கு மாவட்டத்திற்குட்பட்ட ஜெர்தலாவ், தண்டுகாரன அள்ளி, கரகத அள்ளி, ஏரண அள்ளி, பேளார அள்ளி, காட்டம்பட்டி உள்ளிட்ட 6 ஊராட்சிகளை உள்ளடக்கிய பாலக்கோடு தெற்கு ஒன்றிய கழக பொறுப்பாளராக ஆனந்தன் அவர்களை நியமிக்க உத்தரவிட்டார். இவர் ஏற்கனவே ஜெர்தலா ஊராட்சி மன்ற தலைவராகவும் விளையாட்டு மேம்பாட்டு அணி மாவட்ட தலைவராகவும் கட்சியில் நீண்ட காலம் பல்வேறு பொறுப்புகளில் பணியாற்றி வந்தார். அவருக்கு தெற்கு ஒன்றிய பொறுப்பாளராக பதவி வழங்க பொதுப்பணித்துறை, நெடுஞ்சாலைத்துறை அமைச்சரும் மண்டல பொறுப்பாளர் ஏவ வேலு, தருமபுரி மாவட்ட பொறுப்பு அமைச்சர், வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம், மேற்கு மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் அமைச்சர் P பழனியப்பன், தருமபுரி MP வக்கீல் மணி மற்றும் மூத்த நிர்வாகிகள் பரிந்துரை வழங்கியிருந்த நிலையில் ஆனந்தன் அவர்களை பாலக்கோடு ஒன்றிய கழக செயலாளராக தலைமை கழகம் அறிவித்தது. அதனைத் தொடர்ந்து பாலக்கோடு திமுக அலுவலகம் முன்பு புதிய தெற்கு ஒன்றிய பொறுப்பாளர் ஆனந்தன் அவர்களுக்கு தொண்டர்கள் பட்டாசு வெடித்தும் மாலை அணிவித்தும் இனிப்பு வழங்கியும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். இந்நிகழ்ச்சியில் திரளான கட்சி தொண்டர்கள் கலந்து கொண்டனர். நியூஸ் 21 செய்திகளுக்காக முனியப்பன். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு பேருந்து நிலையத்தில் மாதந்தோறும் பௌர்ணமி அன்று அன்னதானம் வழங்கி வரும் ஸ்ரீ ஜோதிலிங்கேஸ்வரர் சிவனடியா சேவா பப்ளிக் சேரிட்டபிள் டிரஸ்ட் பல்வேறு ஆன்மீக பணிகள், பள்ளி மாணவ மாணவிகளுக்கு உதவி செய்தல், மரம் நடுதல், இரத்த தான முகாம் நடத்துதல், மருத்துவ முகாம் நடத்துதல், துப்புரவு பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குதல் போன்ற எண்ணற்ற பொது சேவை பணிகளை செய்து வருகின்றனர். இதில் உதவி செய்ய விருப்பமுள்ளவர்கள் தொடர்பு கொள்ளவும். நிறுவன தலைவர் ஜெய் மாருதி சரவணன், எண் 3, ராஜ முதலியார் தெரு, ஆற்காடு, ராணிப்பேட்டை மாவட்டம். மேலும் விவரங்களுக்கு 9040405952 809818187924 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.